Good morning, everyone. Saturdayங்கிறதுனால slow start. Not even half the students have joined till now. சரி, ஓகே. ஜஸ்ட் we will start. சும்மா நம்ம ஏதாவது டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷத்துல நம்ம அந்த செஷனை ஆரம்பிப்போம். சரியா? ஸோ இந்த வீக்கெண்ட் உங்களுக்கு ஒரு ஏதாவது அசைன்மெண்ட் கொடுக்கணும் இல்லையா? அசைன்மெண்ட்டு என்ன அசைன்மெண்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த வீக்கெண்ட் வந்து பேக் டு மூவி டைம். சரியா? ஸோ வித்தின் நெக்ஸ்ட் வீக் Friday or Saturday, you try to watch this movie which I say now. ஏற்கனவே பார்த்துருப்பீங்க, நான் ஒன்றும் புதுசாக சொல்கிறது இல்லை, ஆனால் சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் இல்லையா? ஸோ இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா, I'm going to tell that movie name. டாம் க்ரூஸ் ஃபிலிம் 1992. கெஸ் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் பேர் கெஸ் பண்ணியிருப்பீங்க. 1992 ஃபிலிம் in which Tom Cruise acted in a lead role as a lawyer, as a young lawyer, to be frank. சரியா? நாட் as a legend, அந்த மாதிரிலாம் இல்லை. லைக் யூ பீப்புள் a young one. சரியா? யங் பட்டிங் லாயரா நடிச்சிருப்பாரு டாம் க்ரூஸ். த ஃபிலிம் நேம் இஸ் ஃபியூ குட் மென். A Few Good Men. This film came in the year 1992. So this is also with regard to a courtroom drama. But என்னது courtroom dramaவா இருந்தாலும் கூட it has all factors necessary for entertaining you. சரியா? ஸோ என்டர்டைனிங் ஃபேக்டர்ஸும் இருக்கு. நாட் லைக் த ப்ரீவியஸ் ஒன். ஃபர்ஸ்ட் நான் சொன்னேன் இல்லையா, ஒரு 3 வீக்ஸ் முன்னாடி 12 Angry Men. அந்த மாதிரி என்டையர்லி இட் டஸ் நாட், தி ஃபிலிம் டஸ் நாட் revolve around கோர்ட் ப்ராசிக்யூஷன் அலோன். சரியா? பட் ஆனால் இட் இஸ் வெரி குட் அண்ட் இன்ட்ரெஸ்டிங் கோர்ட் ரூம் ட்ராமா, ஃபியூ குட் மென். ஸோ அதனால பார்க்காதவங்க இல்லை என்ன பண்றீங்க அப்படின்னா, இதை ஒரு அசைன்மெண்ட்டாக நீங்கள் எடுத்துக்கிட்டு நீங்கள் பாருங்க. இந்த படம் கூட என்னன்னா, இட் இன்ஸ்பயர்ஸ் கான்ஃபிடன்ஸ் அப்படின்னு சொல்லலாம் ஃபார் அ யங் ஜென்ரேஷன் லாயர் ஆர் ஃபார் அ நியூ பிகினர். ஒரு நியூ பிகினர் ஒரு லிட்டிகேஷன் இல்லை ஏதோ ஒரு கோர்ட் ரூம்ல ஒரு கேஸ் எடுத்து கண்டெஸ்ட் பண்ணும்போது அவருடைய ஃபெய்த் ஆர் அவருடைய கான்ஃபிடன்ஸ் லெவல் ரொம்ப பீக்ல இருக்கும்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் இது ஒரு மோட்டிவேஷனல் மூவின்னு சொல்லலாம் வித் ரிகார்ட் டு ஒரு யங் பர்சன். சரியா? நானும் கூட என்ன சொல்றது, நிறைய விஷயங்கள் நம்ம சொல்றது சினிமாத்தனமா இருந்தாலும் கூட ஒரு சில விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு சில விஷயங்களுக்கு உண்மையாவே யூ மைட் ஃபீல் இன்ஸ்பைரிங். ஸோ இந்த ஃபியூ குட் மெனும் ஒரு நல்ல இன்ஸ்பிரேஷனல் மூவி. A lawyer would almost lose his case and he would not have any witness or evidence in his hand. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணுவார்னா, he would not lose his hope. One of the accused provoke பண்ணி he would get what he want from him. ஸோ அந்த ஆஸ்பெக்ட் நல்லா இருக்கும். சம்டைம்ஸ் என்னன்னா, சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ப்ரொஃபஷனில் என்ன நடக்கணும், சில நேரங்களில் கிளைண்ட்டுக்கு வந்து we cannot give ப்ராப்பர் ரெமெடி, பட் அட்லீஸ்ட் என்னது சஃபிஷியன்ட் ரெமெடி கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், சில கிரிமினல் கேஸ் ஆர்கியூ பண்ணும்போது we know the fate of the case. Definitely it would end in conviction, but we will try our level best to reduce the sentence. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஸோ அப்போ நம்மளுடைய ஆர்கியூமெண்ட்ஸ் இல்லை நம்மளுடைய அந்த ஸ்கில் மே பி யூஸ்டு ஃபார் சச் திங். சரியா? நான் ஒரு கேஸ் புதுக்கோட்டையில் செஷன்ஸ் கோர்ட்டில் ஆர்கியூ பண்ணும்போது அப்படிதான். த ஜட்ஜ் ஃபவுண்ட் கில்ட்டி ஆஃப் மை கிளைண்ட், பட் வி கன்வின்ஸ்ட் அண்ட் காட் த ஜட்ஜ்மெண்ட் வேர் ஹிஸ் சென்டென்ஸ் ஆல்ரெடி சர்வ்டு வாஸ் கிவன் அஸ் சென்டென்ஸ். அவர் எவ்வளோ நாள் கோர்ட் உள்ளே இருந்தாரோ டியூரிங் த ட்ரையல், that period was given as punishment and he was released at the end of judgment, on the day of judgment. So something is better than nothing. சரியா? ஸோ அப்போ there is nothing to lose hope. இந்த கேஸ் கண்டிப்பாக இப்படி ஆகிடும் இல்லை இது ஆகிடும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது. ஆல்வேஸ் we should
look for alternative arrangements or alternative things during your argument. நம்ம கேட்டது கிடைக்கலன்னா எது கிடைச்சா பெட்டரா இருக்கும் அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணணும்? We should always pin our hopes or we should also always have alternative thing. சரியா? இது இல்ல பட் ஓகே, இது இல்லைனாலும் இன்னொன்னு இருந்தா என்னுடைய சந்தோஷத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் வராது, ஆர் இட் வில் பி a convincing thing அப்படின்னா I should opt for such a thing. சரியா? ஓகே, ஸோ அதனால நீங்க இந்த ஃபியூ குட் மேன் 1992 ஃபிலிம் ஆக்டட் பை டாம் க்ரூஸ், ஸோ அதை இந்த வாரம் பாருங்க. ஓகே, நவ் வில் பேக் டு அவர் செஷன். நம்ம கிளாஸ் இன்னைக்கு பார்ப்போம். சாட்டர்டே தானே, அதனால ஜஸ்ட் ஐ தாட் ஐ ஷுட் பி சம்வாட். சரியா? ஓகே, நம்ம இப்போ என்ன பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? செக்ஷன் 67ல ஆரம்பிச்சிருச்சு ரைட்ஸ் அண்ட் லயபிலிட்டிஸ் ஆஃப் மார்ட்கேஜி. லாஸ்ட் செஷனோட வீடியோ நான் யாருக்கு முடிச்சேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, அதில் யாராவது ஒரு சிலராவது பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு இம்பார்ட்டன்ட் இதை டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். செக்ஷன் 67, தட் இஸ் வித் ரிகார்ட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். எப்படி வந்து ஒரு மார்ட்கேஜாருக்கு ரைட் டு ரிடம்ஷன் இஸ் அன் அப்சல்யூட் ரைட்டோ, அதே மாதிரி ஒரு இம்பார்ட்டன்ட் ரைட் டு த மார்ட்கேஜ் இஸ் ரைட் டு ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல். ஸோ அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஃபோர்க்ளோஷர்னா என்னன்னு நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஃபோர்க்ளோஷர் இன் த சென்ஸ் a suit filed by the mortgagee, the suit filed by the mortgagee asking the court to pass a decree debarring the mortgager from redeeming his property. அவர் தான் அந்த ப்ராப்பர்ட்டியை மீட்பதற்கு தடை விதிக்க சொல்லி கோர்ட்டை அப்ரோச் பண்ணி ஒரு டிகிரி வாங்கினா அந்த சூட்டுக்கு பேர் தான் சூட் ஃபார் ஃபோர்க்ளோஷர் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் செக்ஷன் 67ல. ஏன் அப்படின்னா பிகாஸ் the time has been arrived, அந்த பிரின்சிபலும் இன்ட்ரெஸ்டும் கொடுக்க வேண்டிய காலம் வந்துருச்சு. sufficient intimation has been delivered by the mortgagee to the mortgager, பட் ஆனால் அவர் என்ன பண்ணல, he is not taking it seriously, he does not show any intention to repay the principal or interest. then how he would realize mortgage ஓட ரைட் என்ன ஆகணும்? அதுக்காக ப்ரொலாங் பண்ணிக்கிட்டே இருக்க முடியுமா? or whether he can wait till the mortgager repays everything by himself. அவர் என்னைக்கு கொடுக்கறது இவர் என்னைக்கு ரியலைஸ் பண்றது? ஸோ அதுக்காக தான் he has a legal right under sections which we are discussing. ஸோ அதில் முக்கியமான செக்ஷன் 67. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 67A. ஓகே, mortgagee when bound to bring one suit on several mortgages. mortgagee when bound to bring one suit on several mortgages. அப்போ bound to அப்படின்னு இருக்கு, அப்போ இது ரைட்டா லயபிலிட்டியா? this is liability of mortgagee. சரியா? section 67A is the liability of mortgagee. A mortgagee who holds two or more mortgages executed by the same mortgager in respect of each of which he has a right to obtain the same kind of a decree under section 67, and who sues to obtain such decree on any one of the mortgages shall, in the absence of a contract to the contrary, be bound to sue on all the mortgages in respect of which the mortgage money has become due. Like this section is similar to section 61. Rights and liabilities of mortgager படிச்சுட்டு வரும்போதே rights and liabilities of mortgageல what are the corresponding sections அப்படிங்கிறத படிக்கணும். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், லா வந்து என்னது, இட் இஸ் நாட் நத்திங் லைக் என்னது ஒரு சீனியர் கவுன்சிலர் இருந்தால் தான் பெட்டரா இருக்கும், இல்லை இட் இஸ் வாட் இட் இஸ் த அவுட்கம் ஆஃப் அ எமினன்ட் பர்சன் அப்படிலாம் கிடையாது. பட் யூ ஷுட் நோ ஹவு டு மேட்ச் திங்ஸ் ஆர் ஹவு டு ஃபிட் யுவர் கேஸ் இன் விச் ப்ரொவிஷன். இஃப் யூ ஃபிட் அக்கார்டிங்லி யூ கேன் கெயின் சக்ஸஸ் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ அப்போ அதுக்கு என்ன யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா கம்பேரிட்டிவ் ஸ்டடி would always be useful. ஸோ அந்த கம்பேரிட்டிவ் ஸ்டடியில் பார்த்தீங்கன்னா the section corresponding to section 67A என்ன அப்படின்னா section 61. The corresponding section is section 61. 61ல என்ன பார்த்தோம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? அதாவது மார்ட்கேஜர் என்ன பண்ண முடியாது, மார்ட்கேஜர் has to redeem separately or simultaneously அப்படின்னு ஒரு ப்ரொவிஷன் பார்த்தோம். அதுக்கு ஒரு கரஸ்பாண்டிங் செக்ஷன் தான் section 67A. It says a mortgagee is single person, a mortgagee. So the mortgagee is single person and he has obtained the security, multiple security by various mortgage deeds. சரியா? Say for example one banker.
ஸோ அந்த ஒன் பேங்கர் ஒரு மார்கேஜருடைய மல்டிபிள் ப்ராப்பர்ட்டிஸை செக்யூரிட்டியாக கீப் பண்ணி மல்டிபிள் மார்கேஜ் டீட் ஹவ் பீன் மேடு பை தட் மார்கேஜி. ஸோ he is entitled to get a decree. He is entitled to get a decree under section 67. Section 67 foreclosure or sale. ஸோ அதில் எப்போ வந்து ஒருத்தர் சூட் ஃபார் foreclosure or sale அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, once the mortgage money has become due and once the right of redemption is still subsisting. அப்போ என்ன, அவர் ரீடைம் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த மார்கேஜ் மணி டியூ ஆகும்போது அவருக்கு வர வேண்டிய பணத்தை அவர் டெபாசிட் பண்ணலை அப்படின்னா அந்த சர்க்கம்ஸ்டான்சஸில் the mortgagee can file a suit for foreclosure or sale அப்படிங்கிறது செக்ஷன் 67ல பார்த்துருக்கோம். ஸோ செக்ஷன் 67 says a mortgagee holding 2 or more mortgages executed by the same mortgagor. So there are two persons, a mortgagee and mortgagor, but this mortgagor has make security of multiple properties, more than one. சரியா? அப்போ this mortgagee's right to foreclosure or sale எப்படி பண்ணணும்னா, he is bound to initiate a suit for foreclosure or sale for all properties. He cannot choose according to his whims and fancy. அதுதான் section 67A. He is not allowed to consolidate except as per the contract to the contrary. அவங்க ரெண்டு பேருக்குள்ள கான்ட்ராக்ட் போட்டிருந்தா mortgagee can choose, I will file a suit for foreclosure for this property and I will wait for other properties அப்படின்ட்டு. அப்படி அவங்களுக்குள்ள எந்த ஒரு கான்ட்ராக்டும் போடலைன்னா mortgagee is bound to sue on behalf of all mortgages. இது எதுக்காகனா, சப்போஸ் ஒரு மார்கேஜ்டு ப்ராப்பர்ட்டியுடைய ஒரு ப்ராப்பர்ட்டி that has been kept as a security might have increased in value and some property might reduced in value. அது so it may result in detrimental or loss to the mortgagor. ஸோ அப்போ அந்த மாதிரியான ஒரு சர்க்கம்ஸ்டன்சஸ் சிச்சுவேஷன் அவாய்ட் பண்ணணுங்கிறதுக்காக they have incorporated section 67A. So section 67A is corresponding to section 61. Rights and liabilities of mortgagor corresponding section is 67A. அப்போ he is bound to last two lines, or in the absence of contract to the contrary, be bound to sue on all the mortgages in respect of which the mortgage money has become due. So அப்போ இதுதான் section 67A சொல்லுது. அப்போ mortgagor and mortgagee are same அப்படின்னா, and various mortgage deeds have been enacted for distinct properties, or the security is with regard to different properties அப்படின்னா, and when the mortgage money has become due in all kinds of transaction, then the mortgagee is bound to sue for in entirety or for two or more. He cannot choose, சரியா, to his advantage or to the disadvantage of mortgagor. So that is what section 67A says. So then we move on to section 68. Section 68. Yeah, 67A அதான் நான் என்ன சொன்னேன்னா, it is a liability அப்படின்னு சொன்னேன். செக்ஷன் 67A உடைய ஹெட் நோட் படிக்கும்போது என்ன சொன்னேன், செக்ஷன் 67A உடைய ஹெட் நோட் என்னன்னா, mortgagee when bound to bring one suit on several mortgages. So இது bound to அப்படிங்கிற போது என்ன ஆயிருது, it is a liability. Even though it is a right of the mortgagee to file a suit for foreclosure or sale, he has to exercise that right in these circumstances or in this way. When the mortgaged property is more than one, he is duty bound to exercise his right in this particular way அப்படின்னு சொல்றது தான் செக்ஷன் 67A. புரியுதா? ஸோ அப்போ இது என்ன சொல்ல முடியாது, it is only a duty ன்னு சொல்ல முடியாது. It is a right for him to file a suit for decree under section 67. கரெக்டா? foreclosure இல்ல சேலோ அவர் பண்றதுக்கு அவருக்கு என்ன ரைட் இருக்கு, he has an exclusive right. பட் அந்த ரைட்டை இந்த மாதிரியான சர்க்கம்ஸ்டான்சஸ்ல என்ன பண்ண முடியாது. How is it a liability, sir? He is not losing anything. Liability in the sense, why he has to file a suit for all the properties? Why he has to spend more money by paying extra court fee or etc. புரியுதா? ஸோ நீங்க அந்த ஆஸ்பெக்ட்ல நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. We cannot say it as he is going to lose anything or he is going to gain anything அப்படிங்கிற கான்செப்ட் கிடையாது. It is simple. என்னன்னா, if he is going to take action or initiate any suit for foreclosure or sale, he should do in total and he cannot choose according to his whims and fancy. That's all. சரியா? ரொம்ப குழப்பிக்க வேண்டாம், டீடைலா. ஓகே, now we'll move on to section is going to recover mortgage money that has been lent. Yes, but how he is going to recover that mortgage money பாத்தீங்கன்னா,
ஸோ நான் சொன்ன மாதிரி பை கெட்டிங் எ டிகிரி ஃபார் ஃபோர்க்ளோஷர் ஆர் சேல் அந்த மாதிரி பண்ணி தான் அவர் என்ன பண்ண போறாரு, he is going to recover. சரியா? அப்படி அவர் ரெக்கவர் பண்ணும்போது அவர் என்ன சூஸ் பண்ண முடியாது. ஒன்ஸ் த மார்கேஜ் மணி இஸ் டியூ இன் ஆல் மார்கேஜஸ் அப்படின்னா he has to file a suit for all but not for only one. That is what this section says. So now we'll move on to section 68, right to sue for mortgage money. The mortgagee has a right to sue for the mortgage money in the following cases and no others, namely. நம்ம ஏற்கனவே வந்து செக்ஷன் 67ல என்ன பார்த்தோம்னா, with regard to right to foreclosure or sale, a party can claim such right only by getting a decree in the court. Court approach பண்ணி he has to get a decree in his favor. Otherwise என்ன பண்ண முடியாது, அவர் வந்து பண்ண முடியாது. Individually he cannot make so. நான் அதுக்கு என்ன எக்ஸாம்பிள் சொன்னேன்னா, லைக் கெட்டிங் a divorce. You can get a divorce only by way of court's order. You cannot get a divorce by panchayat or by agreement outside the court or by mediation or by elders presence. அந்த மாதிரிலாம் நம்ம என்ன பண்ண முடியாது. ஒரு டைவர்ஸோ இல்லை ஏதோ வாங்கினா that is not binding on the parties. So in future the party may claim against the another person, then he may not have any right to defend that particular aspect. So அதனால அந்த மாதிரி ஒரு ஆஸ்பெக்ட் தான் என்னது, foreclosure or sale. So அப்போ the mortgagee, section 68 subsection 1 says the mortgagee has a right to sue for the mortgage money in the following cases and no others அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Right to sue for mortgage money. We have seen that right to foreclosure and sale is different. Now it is the different right to sue for mortgage money. அதாவது என்னது, recovery of money. I am not going to claim anything over that property, but I am going to claim only the money that I have lent, principal along with interest. அதுக்கு பேர் என்ன, money suit or recovery suit அப்படின்னு சொல்லுவாங்க. Because this suit is filed for recovery of money. சரியா? So this is entirely a different right when compared to section 67. So இது ஒரு செகண்ட் ரைட் அப்படின்னு கூட சொல்லலாம். ரைட் டு சூ ஃபார் மார்கேஜ் மணி. சரியா? தென் இப்போ அவங்க செக்ஷன் 1ல என்ன சொல்லிட்டாங்க, he can sue for mortgage money in only in following cases and no others அப்படின்னு சொல்லிட்டாங்க. then it is a this section is a exhaustive section. exhaustive-னா என்ன அர்த்தம், இதுல சொல்லியிருக்கிற விஷயங்கள் மட்டும் தான் it would be binding, or this provision is only a limited thing. It contains includes everything necessary. இது ஒரு exhaustive section. சரியா? அப்போ லைக் சிமிலர் ஆஸ்பெக்ட்ஸ் அப்படியெல்லாம் இருந்தாலும் கூட இந்த செக்ஷன் அட்ராக்ட் ஆகாது. பிகாஸ் சப்செக்ஷன் 1 says the mortgagee has a right to sue for the mortgage money in the following cases and no others, namely class A of subsection 1, where the mortgagor binds himself to repay the same. So class A என்ன சொல்லுதுன்னா, personal liability of mortgagor. அப்போ mortgagor has obtained loan in his personal capacity அப்படின்னு சொல்லும்போது மார்கேஜ் அந்த மார்கேஜி என்ன பண்ண முடியாது, அவருடைய லீகல் ரெப்ரசன்டேட்டிவையோ இல்ல அந்த மார்கேஜர் கிட்ட இருந்து அந்த ரைட்டை டிரைவ் பண்ணிருப்பாங்க இல்லையா, சே ஃபார் எக்ஸாம்பிள் சப்சிக்வெண்ட் டிரான்ஸ்பரி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா, அப்ப அந்த பர்சன்ஸ் கிட்ட இருந்தோ இல்ல லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் மார்கேஜர் கிட்ட இருந்தோ அவர் என்ன பண்ண முடியாது, ஒரு சூட்டை இனிஷியேட் பண்ண முடியாது. ஸோ தட் இஸ் கிளாஸ் ஏ ஆஃப் சப்செக்ஷன் 1. சரியா? ஃபர்ஸ்ட் ஆஸ்பெக்ட், where the mortgagor binds himself to repay the same. That is, it is his personal liability. So mortgage with regard to first class A என்னது, it is a jus in personam அப்படின்னு சொல்றாங்க. jus in personam, jus in rem. நம்ம ஜூரிஸ்ப்ரூடன்ஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, jus in rem அப்படிங்கிறது right against the entire world, but jus in personamங்கிறது right against the persons concerned. So அப்போ class A says right to recover money is a personal right between mortgagor and mortgagee. So the mortgagee cannot sue with regard to legal representatives of mortgagor or any person claiming title under him, such as subsequent transferees, etc. etc. சரியா? புரியும் நினைக்கிறேன். Then class B. இதெல்லாம் எப்படி படிக்கணும் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இப்போ ஒரு ஹெட்டிங் காமனா இருந்து அதுக்கப்புறமா கிளாஸ் ஏ கிளாஸ் பி இருந்துச்சுன்னா யூ ஷுட் ஆல்வேஸ் ரீட் த ஹெட்டிங் அலாங் வித் கிளாஸஸ். அப்போதான் நமக்கு என்ன புரியும்னா நல்ல ஒரு ஆழமா புரியும். ஸோ நான் இப்போ அந்த மாதிரி படிக்க நானும் ட்ரை பண்றேன். பிகாஸ் ஐ எம் ஆல்சோ லேர்னிங். சரியா?
Section 68, right to sue for mortgage money. Subsection 1, the mortgagee has a right to sue for the mortgage money in the following cases and no others, namely B, where by any cause other than the wrongful act or default of the mortgagor or mortgagee, the mortgaged property is wholly or partially destroyed, or the security is rendered insufficient within the meaning of Section 66, and the mortgagee has given the mortgagor a reasonable opportunity of providing further security enough to render the whole security insufficient, and the mortgagor has failed to do so. That is, it says 68 subsection 1 clause B speaks about no. Under clause A, I said it is a personal right. So the legal heirs, this is with regard to recovery of money. This is not with regard to interest in the property or etc. etc. நான் திருப்பியும் இந்த செக்ஷனுடைய ஹெட் நோட்டை படிக்கிறேன், கவனிங்க. Right to sue for mortgage money. So this is purely with regard to money. The money has been obtained in personal capacity of the mortgager. அப்ப அந்த பணத்தை நீங்க திருப்பி வாங்கணும்னா you should sue that mortgager in his personal capacity. அதனால தான் அவங்களோட லீகல் ரெப்ரசன்டேட்டிவ்ஸோ இல்ல அதர் பர்சன்ஸோ நீங்க என்ன பண்ண முடியாது. For recovering money you cannot make that person liable. Very well, you have interest or lien over that mortgage property. In that cases, you can go and file a suit for foreclosure or sale. அதுக்கு தான் நான் திருப்பி சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. You are correct and your doubts are correct. But at the same time, you should try to watch the previous sessions videos also. Try to keep yourself update. At least, இப்போ நம்ம எடுக்கிற செக்ஷனுக்கு ரெலவெண்டான செக்ஷன் இருக்கு. இந்த ரைட்ஸ் அண்ட் லைபிலிட்டிஸ் ஆஃப் மார்கேஜஸ் செக்ஷன் 67ல ஆரம்பிக்குது அப்படின்னா, at least you should have by this time watched the video where section 67 is discussed. சரியா? அந்த மாதிரி கொஞ்சம் நீங்களும் என்ன பண்ணணும், you should also work from your end. Okay, now class B of subsection 1, it speaks about natural detrimental of property. That is, the class B எப்படி ஆரம்பிக்குதுன்னு பாருங்க. Where by any cause other than the wrongful act or default of the mortgagor or mortgagee, that is, two acts have been not coming under this purview of this class. What are the two acts அப்படின்னு பார்த்தீங்கன்னா, act other than the wrongful act or default of the mortgagor or mortgagee. Say for example, act of God அப்படின்னு நீங்க எடுத்துக்கோங்களேன், உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றதா. So it automatically that security, that is the mortgaged property, has reduced its capacity. அது போதுமானதா இல்ல, it is not sufficient to fulfill the mortgage money that is known to the mortgagee. எனக்கு இப்பவே தெரிஞ்சிருச்சு என்ன. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுச்சு, ஏதோ ஒரு வகையில லாஸோ டெட்ரிமெண்ட்டோ ஆயிடுச்சு அப்படின்னா நான் என்ன பண்ணணும், ஐ ஹாவ் டு கிவ் notice stating that during the subsistence of mortgage, the mortgagor should be intimated to provide additional security. In the absence of him providing additional security, இது என்ன ஆயிடும், சிம்பிளா சொல்றதா இருந்தா தமிழ்ல எலவு காத்த கிளி கதையாயிடும் இல்லையா? Because the mortgagee knows automatically or he knows definitely this security has become insufficient, so he need not wait till the final day. He knows இப்போ இந்த மார்கேஜ் பீரியட் முடிய போது இல்ல இது இன்னும் சப்சிஸ்டன்ஸ்ல தான் இருக்கு, பட் he knows at the end of the day he is not going to get anything by using this security, or this security has become less important or insufficient to the money which I lent. அப்படிங்கிற போது he has to intimate that to the mortgagor and ask him to provide some additional or replacement security. And even after that intimation and that request, if the mortgagor is not providing the additional security, then the mortgagee has a right to file a suit for mortgage money. So that is what class B says. So, சரியா? Then we'll move on to class C, where the mortgagee has a right to sue for the mortgage money in the following cases and no others, namely C, where the mortgagee is deprived of the whole or part of his security by or in consequence of the wrongful act or default of the mortgagor. C, class B and class C should have been combined in one class. இல்லையா? தனித்தனியா கொடுத்தாங்க. கிளாஸ் B என்ன சொல்லிட்டாங்கன்னா, இண்டிபெண்டன்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கு
என்ன பண்ண முடியாது, அப்ளை ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க. தென் கிளாஸ் சி, பர்சனலா அந்த மார்கேஜாருடைய தவறுனால is deprived of the whole or part of the security by or in consequence of wrongful act or default. It says by wrongful act or for wrongful omission. The omission may also be wrongful. என்னது, அவர் செய்யக்கூடாதது செஞ்சாலோ இல்ல செய்யாம விட்டுட்டாலோ அதனால என்ன ஆயிடுது, அந்த ப்ராப்பர்ட்டி இன்சஃபிஷியன்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, where the mortgagee is deprived of the whole or part of the security by or in consequence of the wrongful act or default of the mortgagor, then in such circumstances he can file a suit for mortgage money. புரியுதா? ஸோ இப்போ போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம், அவருடைய செயல்பாடு இல்லாம மார்கேஜருடைய இது இல்லாம by nature or by act of God, if something happens such as to reduce the security of the mortgage property, then after intimating he can file a suit for mortgage money. In the class, that is class C, speaks about the act or omission of the mortgagor resulting in this thing. சரியா? So both are almost another continuous thing அப்படின்னு சொல்லலாம். Then last class, that is class D, where the mortgagee being entitled to possession of the mortgaged property, the mortgagor fails to deliver the same to him or to secure the possession thereof to him without disturbance by the mortgagor or any person claiming under a title superior to that of the mortgagor. This is with regard to usufructuary mortgage, this class D. So usufructuary mortgage na enna? A mortgage where the mortgagee is put into possession by the mortgagor and he is allowed to collect rent or profit with regard to that particular property and adjust that amount in principal or interest. இல்லையா? ஸோ அப்போ அந்த மார்கேஜும் போட்டாச்சு. ஸோ அதை பேஸ் பண்ணி இவர் என்ன பண்ணிட்டாரு, மணியும் லெண்டிங் பண்ணிட்டாரு. பட் he has been not entered to allow into possession. அப்படின்னா என்ன ஆயிடுது, his right is deprived. அப்போ அவர் வேற வழியே கிடையாது. He cannot realize anything out of that mortgage. அப்படின்னா then he can file a suit for mortgage money, that is to repay that mortgage money. So these are the four conditions where a person, that is the mortgagee, can sue the mortgagor for mortgage money. சரியா? So four conditions என்ன ஞாபகம் இருக்குல்ல? First one, on his personal ability la இந்த இத வாங்கிருந்தா then he can do so. Then when that security become insufficient without an intervention of the parties, then third, that is C, is the security has become insufficient due to the intervention of the mortgagor. Then the last condition is where the mortgagee's possession is not made or completed by the mortgagor because it has been disturbed by the mortgagor or some other person. It is a duty of mortgagor to put that mortgagee into possession. As per the deed, it is his duty to put that money into possession and to collect etc things. அதை அவர் செய்யாம என்ன பண்ணிட்டாரு, தவிர்த்துட்டாருன்னா then he can file a suit for recovery of mortgage money. Then the mortgagor cannot say, சார் நான் கதவை திறந்து விட்டேன் சார், வேற ஒருத்த வந்து உள்ள உட்காந்துட்டு இருக்கான், அவன் போக மாட்டேங்கிறான், அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? No, because this section says without disturbance by the mortgagor or any person claiming under a title superior to that of mortgagor. So it says it is the mortgagor's burden to give, அவரோட தலைவிதி, அவருக்கு அந்த பொசிஷனை வெக்கேட் பண்ணி வேக்கன்ட் பொசிஷன் கொடுக்கணும். அப்படி அவர் கொடுக்காம போயிட்டாருன்னா அது அவரு தான் அதுக்கு பொறுப்பேற்றுக்கணுமே தவிர he cannot run away from his responsibility. சரியா? That is what clause D. Then provided that in the case referred to in clause A, a transferee from the mortgagor or from his legal representative shall not be liable to be sued for mortgage money. So this is the answer for the question which you have asked. So if it is the case coming under clause A, அதுதான் சொல்றாங்க, provided that in the case referred to in clause A, a transferee from the mortgagor or from his legal representative shall not be liable to be sued for mortgage money because as I said earlier, it is the personal liability. So a person cannot be forced or burdened to or liable to pay the monetary aspects which has been obtained by some other person. சரியா? Then 2, subsection 2 of section 68, where a suit is brought under clause A or clause B of subsection 1, the court may at its discretion stay the suit and all proceedings therein
notwithstanding any contract to the contrary, until the mortgagee has exhausted all his available remedies against the mortgaged property or what remains of it, unless the mortgagee abandons his security and, if necessary, retransfers the mortgaged property. So, this subsection 2 speaks only about two classes, that is class A and class B. So class A and class B ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, once when you can file a suit for recovery of mortgage money அப்படின்னு பாத்தீங்கன்னா, only when you exhaust all the alternative remedies அப்படின்னு சொல்றாங்க. So for example, class B ல என்ன பார்த்தோம், the security is becoming insufficient but not due to the intervention of the mortgager but automatically, இல்லையா? ஸோ மார்ட்கேஜாருடைய பொறுப்புனால அவருடைய செயல்பாடுனால என்ன ஆயிடல, அந்த ப்ராப்பர்ட்டி டெட்ரிமெண்ட் ஆகல. அப்போ ஆல்ரெடி இஸ் ஆல்சோ இன் பர்டன், கரெக்டா? அவருமே ஒரு சுமையில தான் இருக்காரு. அவரோட ப்ராப்பர்ட்டி என்ன ஆயிடுச்சு, இன்சபிஷியண்டா ஆயிடுச்சு. அப்படி ஏற்கனவே ஒரு பாதகத்துல இருக்கிறவரை, ஏற்கனவே ஒரு துன்பத்துல இருக்கிறவருக்கு நீ போயிட்டு இன்னும் அந்த மார்கேஜ் மணி எனக்கு கொடுன்னு சொன்னா, இட் would be like a double ஜியோ பார்ட்டி, இல்லையா? என்ன சொல்றது, இருக்கிற காயத்திலேயே நம்ம இன்னும் காயப்படுத்துற மாதிரி. அதனாலதான் law says in that circumstances you first fulfill the alternative remedy or you exhaust other remedies. சார் அதர் ரெமெடிஸ்னா என்ன சார்? இப்போ நீங்க சொன்னீங்க இல்லையா, அந்த செக்யூரிட்டி என்ன ஆயிடுது, இன்சஃபிஷியன்ட் ஆயிடுதுங்கிறத சொல்றோம். ஸோ யூ ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு செல் தட், யூ ஷுட் டேக் ஸ்டெப்ஸ் டு கெட் அ டிக்ரி ஃபார் சேல் ஆஃப் தட் ப்ராப்பர்ட்டி விச் இஸ் இன் யுவர் ஹேண்ட். ஸோ நீங்க அதை வந்து என்ன பண்றீங்க, ஆக்ஷன்ல விட்டு ஒரு பணம் எடுக்கிறீங்க, 20 லட்சம் ரூபா, அந்த செக்யூரிட்டியோட மதிப்பு 20 லட்சம் ரூபான்னு வித்தோம். ஆனா நான் கொடுத்த பணமே 20 லட்சம் ரூபா, பட் இப்போ அது 10 லட்சம் ரூபாங்கிறத நீங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் பை எக்ஸாஸ்டிங் யுவர் ஆல்டர்னேட்டிவ் ரெமெடிஸ். யூ கேன் நாட் ஜஸ்ட் சிம்பிளி சே ஓரலி தட் சார் திஸ் ப்ராப்பர்ட்டி இஸ் என்னது பிகம் இன்சஃபிஷியன்ட் அப்படின்னு சொல்ல முடியாது. இஃப் இட் இஸ் கமிங் அண்டர் கிளாஸ் பி, தட் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி வித்தவுட் இன்டர்வென்ஷன் ஆர் பை வித்தவுட் எனி ஆக்ட் ஆர் ஒமிஷன் ஆஃப் த மார்ட்கேஜர் கன்சர்ன், அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும், எக்ஸாஸ்டிவ் ரெமடியை, ஆல்டர்னேட்டிவ் ரெமடியை எக்ஸாஸ்ட் பண்ணிருக்கணும்னு சொல்றாங்க. அதே மாதிரி பர்சனல் லயபிலிட்டி அப்படின்னா அதையும் நீங்க என்ன பண்ணணும், அவர்கிட்ட அந்த டைரக்டா பணம் கேட்டு இது பண்றதுக்கு முன்னாடி அந்த செக்யூரிட்டியை ரியலைஸ் பண்றதுக்கோ இல்லை ஏதோ ஒரு ஸ்டெப்ஸ் எடுத்துக்கணும். ஸோ சப்செக்ஷன் 2 சேஸ் தட் ஆல்டர்னேட்டிவ் ரெமடியை எக்ஸாஸ்ட் பண்ற வரைக்கும் the court may in its discretion grant a stay for all proceedings. அப்போ அந்த சூட் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மணி போட்டாருன்னா அந்த சூட்டுக்கு என்ன பண்ணலாம், ஸ்டே கொடுக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. தட் இஸ் டு ப்ரொசீட் ஃபர்தர் ஆர் டு கண்டினியூ த ட்ரையல் ஆஃப் திஸ் கேஸ் வெதர் திஸ் கோர்ட் ஷுட் ஆர்டர் ஃபார் ரெக்கவரி ஆஃப் மார்ட்கேஜ் மணி ஆர் நாட். அதை டிசைட் பண்றதுக்கு முன்னாடி த கோர்ட் கேன் ஆர்டர் ஸ்டே ஆஃப் திஸ் சூட் சப்ஜெக்ட் டு எக்ஸாஸ்டிங் த அதர் அவைலபிள் ரெமடிஸ். புரியுதா? ஸோ அப்போ ஒருத்தர் மார்ட்கேஜி கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணாலும் கூட இந்த ஜட்ஜ் ஃபீல் at his discretion, here he already has a security in hand, let him exhaust that and come, and then I will pass a decree for recovery of mortgage money அப்படின்னு ஒரு ஜட்ஜ் ஃபீல் பண்ணாருன்னா then he can stay all those things. சரியா? அதுதான் வந்து சொல்லியிருக்கு. So this is what this section speaks. So section 68. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஆல்டர்னேட் ரெமடி இதை பத்தி நான் உங்களுக்கு சொல்லிட்டு இந்த செஷனை முடிச்சிடுறேன். ஒரு ப்ராக்டிக்கல் இம்ப்ளிகேஷன். ஸோ நான் இதுக்கு மேலே இன்னைக்கு எதுவும் நம்மளுடைய சப்ஜெக்ட் சம்மந்தமாக எடுக்கல. இந்த ஆல்டர்னேட்டிவ் ரெமடிங்கிற வேர்டை நீங்க எங்க ப்ராக்டிக்கலா அதிகமாக பார்ப்பீங்கன்னா ரிட் ஜூரிஸ்டிக்ஷன் அப்படிங்கிற ஆஸ்பெக்ட்ல பார்ப்பீங்க. ரிட் சைட் ப்ராக்டிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஹைகோர்ட்ல இருக்கு. ஒன்லி த ஹைகோர்ட்ஸ் அண்ட் சுப்ரீம் கோர்ட்ஸ் ஆர் என்டைட்டில் டு இஷ்யூ ரிட்ஸ். 5 kinds ஆஃப் ரிட்ஸ் இருக்கு. கான்ஸ்டியூஷன்ல நீங்க படிச்சிருப்பீங்க இல்லையா? ஸோ என்னென்ன படிச்சிருப்பீங்க நான் உங்ககிட்டயே விட்டுறேன். ஹேபியஸ் கார்பஸ், மேண்டமஸ், சர்ஷியரரி, ப்ராஹிபிஷன், கோ வாரண்டோ, ஸோ இதெல்லாம் படிச்சிருப்பீங்க. அப்போ நம்ம ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு ஆர்டர் பாஸ் பண்ணணும்னா கம்பல்சரி யூ ஷுட் கிவ் அ ரெப்ரசன்டேஷன் டு த. இப்போ நீங்க ஹைகோர்ட்ல எந்த அத்தாரிட்டிக்கு அகைன்ஸ்டா கேஸ் ஃபைல் பண்ண போறீங்களோ, சே ஃபார் எக்ஸாம்பிள் யூ ஆர் ஆஸ்கிங் த கோர்ட் டு டைரக்ட் த தாசில்தார் டு இஷ்யூ எ கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் டு மீ. யூ cannot directly approach the court if it is the writ remedy because it is a special or original jurisdiction. அந்த கோர்ட் வந்து எப்போ எக்ஸசைஸ் பண்ணணும், ஒன்லி அட் ரேர் கேசஸ், ஒன்லி when the alternative remedies are exhausted. அப்போ இந்த மாதிரி நீங்க ஒரு ரிட் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும், ரெப்ரசன்டேஷன் அனுப்பணும் தாசில்தாருக்கு. நான் ஏற்கனவே ஒரு இவ்வளவு நாளுக்கு முன்னாடி இதெல்லாம் ஃபைல் பண்ணி பெண்டிங்ல இருக்கு, நீங்க எதுவுமே ப்ராசஸ் பண்ணலன்னு சொல்லிட்டு அந்த ரெப்ரசன்டேஷனை வச்சு தான் யூ கேன் ஃபைல் அ ரிட். ஸோ இந்த ஆல்டர்னேட்டிவ் ரெமடிங்கிறது ரிட் ஜூரிஸ்டிக்ஷன்ல நீங்க பின்னாடி உங்களுடைய எதிர்காலத்துல ப்ராக்டிஸ்ல நீங்க தெரிஞ்சுப்பீங்க. அப்போ என்ன பண்ணணும்னா ரெப்ரசன்டேஷன் அனுப்பிட்டு தான் யூ ஹேவ் டு ஃபைல் அ ரிட் பிஃபோர் த கன்சர்ன்ட் ஹை. ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் டுடேஸ் கிளாஸ்.
ஹாவ் அ ஹாப்பி வீக்கெண்ட். மறக்காம எல்லாரும் அந்த படம் பாருங்க.